let's move on to the shooting spot of Sini. What will you do if you guys don't get a job? Max to max you'll apply in the online job portal. But in the part of the hero ko oru yana help pannadhu to get a job. Let's see how did they film this movie. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து சீனி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட். படம் ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷன்ல இருக்கு. முடிய போகுது. டெஃபினட்டா சொல்றேன், இது வந்து ஒரு பக்கா என்டர்டெய்னர். நான் தியேட்டர்ல வந்து சிரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கதை கேட்டோன்னே சிரிச்சிட்டேன் நான். அது மாதிரி எல்லாரும் நீங்களும் படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக சிரிப்பீங்க. இது கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், உங்களெல்லாம் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னராக நல்ல படமாக இருக்கும். நீங்கள் தேட்டருக்கு வந்து படம் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. இதில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, நானும் நடிச்சிருக்கேன். இந்த படம் பிப்ரவரி ரிலீஸ் ஆக போகுது, நல்லா வந்திருக்கு. டெஃபினட்டாக எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி மூவி. ஹீரோ இஸ் a நியூ ஃபேஸ், இஸ் a நியூ கமர். மதுரை செல்வம் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஃபிலிம் அண்ட் எனக்கு ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபிலிம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. கேரக்டர் வந்து வில்லேஜ் கிடையாது, லைக் ஒரு நார்மல் ஒரு பொண்ணு தான். லைக் நானும் ஒரு ரிப்போர்ட், உங்களை மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு போல்டான கேரக்டர். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் நான் அவ்வளோ பண்ணல. ஸோ ஒரு ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு பொண்ணோட கேரக்டர் தான். அண்ட் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பர்சனலி. சார், என்னுடைய பேர் ராஜதுரை, இந்த சீனி படத்தோட டைரக்டர். இந்த கதை மதுரையில் நடக்கிற ஒரு சம்பவம். மதுரையில் நடுத்தர குடும்பத்தில் MBA படித்த ஒரு இளைஞன் எப்படி பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த பிஸ்னஸ்மேன் ஆகிறதுக்கு ஒரு யானை பயங்கர ஹெல்ப் பண்ணுது. இந்த யானை மதுரையில் உள்ள யானை. அந்த யானையை பார்த்தோம், ரொம்ப நல்ல யானை. ரெண்டாவது ரொம்ப அமைதியாக உள்ள யானை, ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. அதனால் அந்த யானையை ஃபிக்ஸ் பண்ணோம். முறைப்படி ப்ளூ கிராஸ் அமைப்புக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினோம். அந்த யானை நல்லபடியாக நடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த படத்தில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு 20 ஆர்டிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக நடிகர் செந்தில், ராதாரவி சார், பார்த்திபன் சரவணன் சார், சின்னிச்சேன் சார், ரவி மரியா, தாஸ், மனோஜ்குமார் சார், TB கஜேந்திரன், மீரா கிருஷ்ணன், வையாபுரி சார். இந்த படத்தில் ஹீரோ நியூ ஃபேஸ், ஒரு காமெடியன் பரத் ரவி அப்படின்னு ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவர் நல்ல காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. பர்டிகுலராக அந்த பையன் வந்து கூத்துப்பட்டையில் படித்த ஒரு பையன். ஸோ இந்த படம் வந்து ஏறக்குறைய முடிகளுடைய தருவாயில் இருக்கிறோம். மதுரையில் ஃபுல் ஷூட்டிங் பண்ணோம், திருநெல்வேலி பண்ணோம், குற்றாலம், பொள்ளாச்சி எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணோம். ஸோ இந்த படம் முடிய போகிறது. இன்னும் 1 or 2 days தான் ஷூட் பேலன்ஸு. அதுக்குள்ளே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து எல்லோரும் படம் பாருங்கள். உங்கள் ஆசீர்வாதத்தில் இந்த படம் நல்லபடியாக ஓடணும். நன்றி, வணக்கம். பேப்பர்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சீவி. இந்த படத்தில் நான் ஹீரோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் ராஜதுரை, ப்ரொடியூசர் மதுரை செல்வம் அவர்கள். படத்தில் ஹீரோயினாக ஓவியா கூட பண்ணிகிட்ருக்கேன். படத்தில் நிறைய சீனியர் ஆர்டிஸ்டோட படம் போயிட்டுருக்கு. சீனியர் ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ராதாரவி சார், செந்தில் சார், மனோஜ் சார், ரவி மரியான் சார், இது மாதிரி சின்னி ஜெயந்தனா, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட். மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் தேவானா பண்ணியிருக்காரு. ஃபைட்டு வந்து பவர் ஃபாஸ்ட் பாபு பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து நிறைய மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் என்னோடய கேரக்டர் ஷார்ட்டாக சொல்ல போனால், நான் ஒரு MBA படித்த வேலை இல்லாத பையன். நான் வேலை இல்லாமல் சுற்றுறதும் வெட்டியாக சுற்றுறதுக்கும் சீதாங்கிற ஒரு யானை வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த படத்தில் வந்து ஷார்ட்டாக சொல்ல போனால் அது என்னோடய கேரக்டர். பட் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லப்போனால், எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து புது பசங்களோட படம் பண்ணுமா அப்படின்னு யோசிக்காமல் எங்களோடையும் படம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லாத்துக்கும் இது கனவோட போயிருக்கு. ஆனால் எனக்கு நடந்தது கனவு மீறின ஒரு விஷயம். ஸோ எல்லாம் தேட்டரில் படம் பாருங்கள். படம் நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புகிறேன்.